அதுக்கு தகுதியானவன் கிடையாது. தேவன் தான் என்ன நடத்துகிறார். ஹல்லேலூயா! என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து பண்ணாத பாவங்களே கிடையாது. நான் எல்லா விதமான பாவங்களையும் பண்ணி ரொம்ப பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, நான் தான் அதில ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளா இருப்பேன். ஹல்லேலூயா! ரொம்ப பாவியா இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில. நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பாவத்த விட்டு வெளிய வந்துரணும். என்ன நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பாவத்தினால நம்மளுக்கு கடைசியில மரணம் தான் தெரியும். இருந்தாலுமே அந்த பாவத்த நான் திரும்பி, 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 திரும்பி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்னால வெளிய வரணும்னு ட்ரை பண்ணாலும் முடியல. நான் ரொம்ப அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது 10த் கிளாஸ் முடிச்சேன். அப்புறம் என்னுடைய 12த் கிளாஸையும் நான் முடிச்சேன். நல்லபடியா தேவனுடைய கிருபையில பாஸ் ஆகி நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தனால தான் எனக்குள்ள சுற்றுச்சூழல்ல இருக்கனால தான் அ நான் எனக்கு இந்த பழக்கங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த போதைகள் இந்த பண்ணணும், அத பண்ணணும், இவன கூட போய் சுத்தணும், அவன கூட போய் சுத்தணும், இவன போய் அடிக்கணும், அவன போய் இந்த மாரி தாட்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12த்ல நல்ல மார்க் கிடைச்சனால நான் பிசியோதெரபிக்காக பெங்களூர்ல போய் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர் நல்லா போச்சு. எல்லா பாடத்துலயும் தேவனுடைய கிருபையில எல்லா பாடத்துக்கும் பாஸ் ஆகி நல்ல ஒரு மதிப்பெண்ணோடி ஃபர்ஸ்ட் இயர முடிச்சேன். அங்க போயாவது நல்லா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, பெங்களூர்ல என் கூட கன்னியாகுமரியிலேருந்து வந்த பசங்க நெறைய பேர் வந்தாங்க. எனக்கு அங்க அங்க பெங்களூர்ல அங்க வந்த பசங்க எல்லாரையுமே எனக்கும் தெரியும். ஸோ அங்க போயும் எங்களோட பாவ வாழ்க்கை வந்து குறையறதா இல்ல. அது இன்னும் கூட தான் செஞ்சுச்சே தவிர குறையற மாரி இல்ல. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தவறான பழக்கங்களுக்குள்ளாடி போக ஆரம்பிச்சோம். அ என்னை இப்ப நீங்க பார்க்குறீங்க இவ்வளோ குண்டா இப்படி இருக்கேன். ஆனா நான் வந்து பெங்களூர்லலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ரொம்ப ஒல்லியா எல்லா தவறான பழக்கங்களையும் பண்ணி ரொம்ப ஒல்லியா, ரொம்ப ஒரு இதாட்டு இருப்பேன். ஸோ அ நான் அப்படியே அங்க போய் நான் திருந்தி வாழலாம், இங்க போய் திருந்தி வாழலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு கை குடுக்கல. ஸோ அங்க போயும் இந்த தவறான பழக்கங்களுக்குள்ளாடி போக ஆரம்பிச்சேன். அ ஒரு 3rd இயர் 2ண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கும்போது, அ நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாடி ஒரு சின்ன தகராறாச்சு. அ ஒரு சின்ன தகராறுல நான் ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்காண்டி இன்னொரு ஃப்ரெண்டுக்காண்டி பேச போச்சோமே, அவன் என்னைய அடிச்சுட்டான். அடிக்கும்போது எனக்கும் கோவம் வந்து நானும் திரும்பி அவன அடிச்சுட்டேன். அடிச்சதுல அவனுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருந்தான். அந்த கண்ணாடி உடைஞ்சு அந்த கிளாஸ் அவன் கண்ணுக்குள்ள போயிருச்சு. ஸோ, அ எனக்கு அது எனக்கு அந்த டைம்ல ஏன்னா நானும் நானாவே இல்ல. நானும் நல்ல ஒரு நிலையிலேயே இல்லாம நான் ரொம்ப இதாட்டு இருந்தனால, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அவன அடிச்ச உடனே அவனுக்கு கண்ணுல ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருச்சு. டாக்டர் சொல்ட்டாங்க, "இனி அவனால அந்த இது பார்க்க முடியாது" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னடா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணது இவ்வளோ பெருசா ஆகி போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு என் 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 மனசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அ நம்ம சும்மா போயிட்டு பேசிட்டு வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா, இப்படி நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை போச்சே! நம்மளால ஒரு பையனுடைய லைஃபே இப்படி முடிச்சுட்டோமே! அப்படிங்கிறம்போது, எனக்கு அது ரொம்ப என்னைய குத்திட்டே இருந்தது டெய்லியும். என்னால எதுவுமே பண்ண முடியல. ஃபர்தரா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ, அப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது, அ நான் அந்தலாம் காலேஜ விட்டு என்னைய இது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் என்னைய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காலேஜில கூப்பிட்டாங்க ஃபோன் அடிச்சு, "இப்படி உங்க பையன திருப்பி கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு திரும்பி அந்த காலேஜில போய் படிக்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் விருப்பம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா, இப்படி ஒரு பையன பண்ணிட்டோம். இனிமேல் அந்த காலேஜுக்கு போனோம்னா நம்மள என்ன நெனைப்பாங்க? அது மட்டும் இல்லாம, அது ரொம்ப எனக்கு அது அப்படிலாம் இருக்கிறது பிடிக்காது. ஸோ, எனக்கு அந்த காலேஜுக்கு திரும்பி போறதுக்கான ஒரு விருப்பமே இல்ல. ஸோ, நான் அதோட என்குள்ள காலேஜ் படிப்ப 3 இயர்ல முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு நான் வீட்ல இருந்துட்டு இருந்தேன். வீட்ல இருக்கும்போது எங்க அப்பா கூட சேர்ந்து அங்க போ ச ஊழியத்துக்காக அங்க போறது, இங்க போறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னதான் ஊழியத்த பார்த்துட்டு இருந்தாலுமே, நான் மி மிச்ச இந்த தவறான போதைப் பொருட்கள் இன்னும் அதில அடிமை ஆயிட்டு தான் இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ, எங்க அப்பா வந்து பார்த்தாங்க, இவன் இப்படி போனா சரியாவாது. அப்படி கொஞ்ச நாள் போக, போக எங்க அப்பா கூட இருக்கும்போதே அப்புறம் நான் ஊழியத்துக்கு போகாம ஆரம்பிச்சேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்த ஆரம்பிச்சேன். திரும்பி அந்த ஊர் பசங்க கூட சுத்தி ரொம்ப தவறான பழக்கங்களுக்குள்ள திரும்பி அடிமை ஆரம்பிச்சேன். ஸோ, எங்க அப்பா பார்த்தாங்க, இதுக்கு மேல இவன் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, புனேக்கு அங்க ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருந்தது. எங்க 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 அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. டிடிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸு. ஸோ, என்னைய அங்க கொண்டு போய் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ, நான் சொன்னேன், "இல்ல முடியாது. இனி இங்க இருந்தோம்னா என்னால படிக்கலாம் முடியாது. இதுக்கு மேல எனக்கு படிக்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது." இது அப்படின்னு சொன்னாங்க.
நான் வந்து அப்படி ஒரு தாட்ல இனிமே இங்க இருக்கக்கூடாது. எங்க வீட்ட விட்டு போயிறணும். அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கும்போது, எங்க அப்பா வந்து என்னைய எப்படியாவது கூட்டிட்டு போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்ல படுக்க வச்சிருந்தாங்க. நானும் எங்க ஒரு 5, 6 ஃப்ரெண்டு எங்களுக்கு சென்னையிலலாம் கொஞ்சம் பசங்கள தெரியும். ஸோ நான் இங்கேருந்து நேரா சென்னைக்கு போயிட்டோம். நாங்க ஒரு 5 பேரு, 6 பேர் சேர்ந்து சென்னைக்கு போயிட்டோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க ரூம்ல இருக்காங்க. ஸோ நாங்க அங்க போய் இருந்துட்டோம். ஏன்னா, இங்க இருந்தோம்னா எங்க அப்பா வேற எங்கேயாவது அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஒரு தாட்ல இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சேன், எங்க அப்பா என்னைய ரீஹாபிலிடேஷன் சென்டர்ல தான் கொண்டு போய் விட போறாங்க. ஏன்னா, நான் நாளுக்கு நாள் எங்கள போக்கு சரியில்லாம ஆயிடுச்சு. என்னுடைய தும்முனோம்னா உள்ளேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலைமைக்குள்ள போயிட்டுருந்தேன். அ அப்படி போயிட்டுருக்கும்போது, ஆனாலும் எனக்கு அந்த போதைப் பொருட்கள விடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுல ஒரு இது இல்ல. ஏன்னா, அதில நான் ரொம்ப அடிக்ட் ஆகி ஏன்னா 3 வருஷம், 4 வருஷம் தொடர்ந்து அத பண்ணிட்டு இருந்தனால, என்னால அத விட்டு சடனா வெளிய வர முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வரணும்னு பார்த்தாலுமே முடியல. ஸோ சென்னையில போனேன். அங்க போயும் நான் அந்த பழக்கத்த விடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனாலும் என் கூட இருக்க பசங்க எல்லாருமே அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கனால, என்னால அத விட முடியல. ஸோ திரும்பியும் அந்த பழக்கத்துக்குள்ள அடிமையானேன். திரும்பியும் அந்த பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்ட வழியில போக ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு நாள் வந்து நான் ரூமுக்குள்ளேயே இருந்தத பார்த்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "நீ வெளிய வா! நம்ம ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு வரோம். அங்க மெரினா பீச்ன்னு ஒரு பீச் உண்டு. அந்த பீச்சுக்கு போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நான் அங்க போய் அந்த பீச்சுக்கு போயிட்டுருக்கும்போது, சும்மா அப்படி சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு இருக்கும்போது, எங்க அண்ணன் ஒருத்தங்க சென்னையில இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு எங்கேருந்து பார்த்தாங்கன்னு தெரியல, என்னைய பிடிச்சுட்டாங்க. பிடிச்சுட்டு "நீ ஏன் வீட்ட விட்டு வெளிய ஓடி வந்துட்ட? உங்க அப்பா, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைய கன்வின்ஸ் பண்ணாங்க. நான் நான் சரி அவங்களுக்கு எங்க அண்ணனுக்கு நான் வந்து செவி குடுக்கல. செவி குடுக்காம "நீ போ கிளம்பு, இல்லன்னா என்ன நடக்கும்னு தெரியாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப தரைகுறைவா நடத்திட்டேன். ஆனாலும் அவங்க என்னைய விடல. கடைசியில என்னைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திரும்பி அ திரும்பி என்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, எங்க அப்பா என் மேல நல்லா கோவத்துல இருந்தாங்க. ஏன்னா, இவ்வளோ வருஷம் வளர்த்துருக்கோம். திரும்பியும் அவன் இப்படி பண்ணிட்டானே! என்னைய விட்டுட்டு போயிட்டானே! அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருந்தாங்க. ஸோ எங்க அப்பா சொல்ட்டாங்க, "இனிமே வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அ இனிமே வீட்டுக்கு வராத. நீ தனியா தானே இருக்கணும்னு நெனச்ச. நீ தனியாவே போயிரு. உன்னால எனக்கு ஊழியத்துல ரொம்ப கேவலமா இருக்கு." ஏன்னா என் பேர எங்க ஊர்ல சொன்னாலே காட்ஸ்ன்னு என் பேரு. என் பேர ஊர்ல சொன்னாலே எல்லாருமே, "அந்த பையனா? அவன் ரொம்ப மோசமான பையன். அவன் அவன் கூடலாம் யாருமே இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அவருக்கு மகனா? அந்த பாஸ்டருக்கு மகனா? இல்ல, இல்ல அவன் மோசமானவன். அவங்க அப்பா நல்லவரா இருந்தாலும் அந்த பையன் மோசமானவன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது எங்க அப்பாவாலயும் வெளியில அவ்வளவா முடியல. ஏன்னா என் மூலமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அ அப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. போயிட்டுருக்கும்போது அ தேவன் என்னைய வந்து அப்படி எங்க எங்க அண்ணன் மூலியமா என்னைய வந்து என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு போது எங்க அப்பா என்னைய "இல்ல அவன் வரவே கூடாதுன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்தே எங்க எங்க நாகர்கோவில்ல இருந்து எங்களுக்கு திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரத்துலேருந்து நேரா புனேக்கு டிக்கெட் எடுத்தாங்க. அதே காலேஜில திரும்பி கொண்டு விடுறதுக்கு. அந்த காலேஜ பத்தி சொல்லணும்னா, அ டிடிஎஸ்ன்னு அது ஒரு கோர்ஸ் மாரி 1 1/2 இயர்ஸ் படிக்கணும் நம்ம. அது படிச்சுட்டு இருக்கும்போது, எனக்குள்ள தாட் எப்புட்ன்னா, இதுக்கு மேலயும் படிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆவாது. இதுக்கு மேல நம்ம வேலைய பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அந்த கெட்ட பழக்கங்கள் இன்னும் என்கிட்ட தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. வெளியில வந்துரலாம்னு நெனச்சாலும் முடியாது. அந்த மாரி ஒரு கடினமான ஒரு இதாட்டு இருந்துச்சு. அ வெளியில சாடி போயிரலாம். 1 வீக் அங்க இருந்தேன். இருந்துட்டு என்னால இருக்கவே முடியல. அங்க எப்படின்னா ஃபுல்லா ப்ரேயரு, பைபிள் வாசிக்கணும். திரும்பி எப்படி நெறையா டெஸ்டிமனி சொல்லுவாங்க. நெறையா இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் புடிக்கவே புடிக்காது. அப்பன்னா நான் சர்ச்சிலேயே எங்க சர்ச்சுக்கே ஞாயித்துக்கிழம நான் போமாட்டேன். இங்க டெய்லியும் என்னைய சர்ச்சுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் தினமும் என்னைய ப்ரேயர் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லச்சவே எனக்கு புடிக்கவே இல்ல. ஸோ ஒரு நாள் நைட்டு நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல இருக்கும்போது எங்க அப்பா என்ட்ட பேசுறது கிடையாது. எங்க அம்மா என்ட்ட பேசுறது கிடையாது. எல்லாருமே என்ன அ எப்படி சொல்றது? இவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில எனக்குன்னு யாருமே இல்லாத மாரி ஒரு ஃபீல் ஆச்சு கடைசில. என்னைய ஒரு ஒரு தனிமையாட்டு உணர்ந்தேன் நான். ஸோ அந்த இடத்துல நான் என்ன நினைச்சோம்னா, இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம புனேனா எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அங்கேருந்து குதிச்சு போயிட்டோம்னாலும் யாருக்குமே தெரியாது. நம்ம வேற எங்கேயாவது போய் நம்ம வாழ்க்கைய நடத்திக்கலாம். அந்த மாரி ஒரு தாட்டுக்கு போயிட்டேன்.
அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது கடைசியில என்னாச்சு, நான் அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு வந்து ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. இதே மாரி தான் ஒரு 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 ரூமுக்குள்ளாடி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் துதிச்சு ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா எல்லாரும் டான்ஸ் ஆடி எடுத்து ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடுல போய் உட்காந்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இப்படிலாம் பண்ணா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அ அந்த வொர்ஷிப் செக்ஷன் வந்துச்சு. வொர்ஷிப் செக்ஷன் வந்துட்டு இருக்கச்சமயம் நல்லா பாடல்கள் பாடி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. எனக்குள்ள ஒரு ஒரு மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு உணர்வு கிடைச்சுச்சு. அப்போ எனக்கு எப்பவுமே நான் ஒரு ஆராதனை நடக்கும்போது கண்ணு மூட மாட்டேன். அங்கங்க பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். சில சமயம் நெறைய பேர் அந்நிய பாஷையில பேசுவாங்க. அவங்கள பார்த்து சிரிப்பேன். நெறையா அவங்களே கமெண்ட் அடிச்சு, அவங்களே ரொம்ப இதாட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இருக்கும்போது, அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு நான் அப்படியே எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அ எனக்கு எங்கேருந்து அந்த சவுண்ட் வந்துதுன்னு தெரில. திடீர்னு ஒரு சவுண்டு "நான் உன்னை நேசிக்கிறேன்" அப்படின்னு எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் திரும்பி திரும்பி பார்க்கேன். எனக்கு பக்கத்தில யாருமே இல்ல. ஏன்னா நான் ஒன் சைட்ல ஒரு தனியா உட்காந்துருக்கேன். அந்த சவுண்டு எப்படி இருந்துச்சுன்னா, என்னை ரொம்ப தேற்றக்கூடிய ஒரு விதமா இருந்துச்சு. ஏன்னா என் கூட அந்த டைம்ல யாருமே பேசுறதுக்கு யாருமே இல்ல. என்னைய வந்து எப்படி சொல்றது? நான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனா. இதுக்கப்புறம் இவன் திருந்தி வந்தான்னா கூட ஒரு ஹோப்புக்கு எனக்கு ஒரு ஆள் கிடையாது. இருந்தாலுமே தேவன் என்னைய வந்து அந்த இடத்துல என்னைய யாருன்னு தெரியல. ஆனா இதுவரைக்குமே எனக்கு அது யாருன்னு தெரியல. என்னைய யாரோ ஒரு ஆள் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. எனக்கு ஏதோ எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் அந்த வீட்டுக்கு எங்க குதிச்சு போயிரணும் அந்த மாரி தாட்டே இல்லாம போச்சு. ஏன்னா என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நெனப்புல வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வொர்ஷிப் லீடரு வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் இதே வார்த்தைய சொன்னாங்க. எப்படின்னா, அ இங்கிலீஷ்ல தான் பேசுனாங்க. அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தான். ஸோ, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது, அ அ "நோபடி லவ்ஸ் யூ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. "உன்னை உன்னை யாருமே ந வே நம்பாம இருக்கலாம். உன்னை பெற்ற தாயும் தந்தையும் உன்னை ஒரு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன்" அப்படி இப்படிங்கிற வசனத்த சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, என் கண்கள்லேருந்து எனக்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சுச்சு. எப்படி என்கிட்ட தனியா இந்த வார்த்தை எனக்கு கேட்டது எப்படி இவங்களுக்கு இவங்க எப்படி கரெக்ட்டா சொல்றாங்க? அப்படி இப்படின்னு எனக்கே மனசுக்குள்ள எனக்கு ஏசப்பா எனக்கு நீங்க இன்னும் இருக்கீங்க. எனக்காக நீங்க இன்னும் இருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ நான் அந்த கோர்ஸ முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. 6 மாசம் ஆ நேபாள்ல போய் ஊழியம் செய்றதுக்கான ஒரு வாய்ப்புகள தந்தாரு. அந்த இடத்துல இருந்து நெறையா விஷயங்கள கத்துக்கொண்டேன். நெறைய விஷயங்கள கத்துக்கொண்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எங்க அப்பாட்ட அந்த அந்த 1 1/2 வருஷம் நாங்க வீட்ல பேசவே இல்ல. பேசாம எங்க அம்மா அடிக்கடி எப்பமாவது ஃபோன் பேசுறதுக்கு வருவாங்க. ஆனாலும், நான் வந்து பேசுறதுக்கு கட் பண்ணி விட்டுருவேன், முடிச்சுருவேன். அதனால அப்படி இருக்கும்போது, நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். இப்படி ஏசப்பா எப்படியாவது இத விட்டு வெளிய வந்துரணும் அப்படி இப்படின்லாம். அதுக்கப்புறம் அந்த சத்தம் என் காதுல கேட்டதுலேருந்து எனக்கு அந்த மாரி பழக்கங்கள தொடணும், அந்த மாரி கெட்ட பழக்கங்கள தொடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு விருப்பமே வந்ததில்ல. ஸோ, அத அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த மாரி பழக்கங்களே இல்லாத மாரி தேவன் என்னைய மாத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ, அ திரும்பி எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போச்சமயம், எங்க அப்பாட்ட கேட்டேன், "எப்படி நான் வீட்டுக்கு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எங்க அப்பா சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ நாள் பேசல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. "சரி வா, வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போச்சமயம் அந்த ஊர்ல ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அந்த எங்க ஊர்ல பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். என்னைய வந்து யாருமே அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. இவன் ஒரு கெட்ட பையன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மாறிட்டாங்க எல்லாருமே. ஸோ, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியெல்லாம் செட் ஆயிட்டோம். எங்க அப்பா கூட ஊழியத்துக்கு போறது, அங்க போறது, இங்க போறதுன்னு சொல்லிட்டு நல்லா செட் ஆயிட்டேன். இந்த பழக்கங்கள் எல்லாத்தையுமே உட ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஏசப்பா கூட இருக்க இருக்க எனக்கு அந்த அந்த ஒரு எல்லாத்தையும் விட எனக்கு கிருபை செஞ்சாரு. என்னைய அந்த ஒரு ஒரு பாட்டி வீட்ல எனக்கு அந்த அந்த விஷயம் எனக்கு நல்லா தொட்டுச்சு என் வாழ்க்கையில. அந்த பாட்டி வந்து என்னைய எப்ப பார்த்தாலும் லிட்டரலா சொல்லணும்னா, என்னைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுவாங்க. "இவன் வந்தாலே விளங்காது. இவன எதுக்குங்க கூப்பிடுதீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய அந்த ஒரு பாட்டி. ஒரு நாள் அவன் என் ஃப்ரெண்டு தான். அந்த பாட்டிக்கு பேரன் வந்து என் ஃப்ரெண்டு தான். நான் அவன கூப்பிடுறதுக்காண்டி அங்க போய் நிக்கும்போது, ஆ அந்த பாட்டி என்னைய வந்து அப்படி தினமும் என்னைய திட்டக்கூடிய ஒரு பாட்டி. எனக்கா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து அத தொடச்சு, "மக்களே உட்காரு மக்களே" அப்படி சொன்னாங்க. அது உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா, அப்படி ஒரு பேர் வாங்குன என்னைய, அந்த ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்குன என்னைய, தேவன் என்னைய அவ்வளோ உயரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்பவும் எனக்கு எங்க அப்பா ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு கீழ ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, என் என்ன என்னாலயும்
ரொம்ப விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வர முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வர முடியாத விஷயங்களை இந்த மாதிரி ஒரு 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 ஜெப கூட்டத்தினால தான் நான் திருந்தினேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு நேரத்துலையும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடுவோமா? கண்ணை மூடி, ஏசப்பா உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் ஆண்டவரே. நிறைய இடத்துல உம்மை மறுதளிச்சிருக்கிறேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் சொல்லுவோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உமக்கே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. எல்லாரும் ஒருவோட சேர்ந்து சொல்லுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாரும் சொல்லுவோமா ஒரு வார்த்தை? மறந்து வாழ்ந்தோம் என்றவரை உங்களை நினைச்சு பாருங்க ஏசப்பா. அன்பும் இரக்கம் நிறைந்தீங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை எங்களுக்காக தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா என்னையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து பேசியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஏசப்பா. ஏசப்பா என்னையும் மாற்றின மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் அந்த வாஞ்சியோடு இருக்கலாம் ஆண்டவரை. பலவிதமான சோதனைக்குள்ளே போயிட்டுருக்கலாம் ஏசப்பா. இந்த பழக்கத்தை என்னால் விட முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில் போயிட்டுருக்கலாம் ஆண்டவரை. என்னையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்ல உங்கள் மனசில் ஆழத்துலேருந்து ஏசப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரை, என்னையை உங்கள் பிள்ளையாக எடுத்து மாற்றுங்கன்னு சொல்லுவோமா ஒரு முறை? ஏசப்பா என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க ஏசப்பா. என்னை மன்னிச்சு மாற்றுங்க ஆண்டவரை. என்னை மன்னிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் பிள்ளையாக திரும்பி என்னை சேர்த்துக்கொள்ள போகிறீங்க ஏசப்பா. அந்த 99 ஆடையும் விட்டுட்டு காணாமல் போன ஒன்னையும் என்னையும் தேடி தேவன் வந்தார். ஒரு மண்ணி நம்மளை கேட்போமா ஏசப்பா? உங்கள்கிட்ட தெரியாமல் பிரிஞ்சு போயிட்டோம் ஆண்டவரை, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை. மன்னிச்சிருங்க அப்பா. உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இயேசு மூலத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி பிரயோஜனமாக இருந்துச்சு? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாருங்க. இந்த 2 சாட்சியிலுமே மெயினான ஒரு காரியம் உண்டு. இயேசு அன்பான தேவன். நம்ம எவ்வளோதான் நம்ம பாவம் பண்ணியிருந்தாலுமே, ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் ஆண்டவர்கிட்ட நிறைய பாவம் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேட வந்திருக்காரு பாருங்க. 99 ஆடு. நம்ம என்ன நம்மளாக இருந்தால் ஒரு ஆடு போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு 99 ஆடை நம்ம பார்த்துக்குவோம், இது காணாமல் போகக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவர் 99 ஆடை போய்ட்டு அந்த ஒரு ஆடு அவஸ்தைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதான் வந்திருக்காரு பாருங்க. அதான் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்காக, நம்ம பாவங்களை சிலுவையில் அறைவதற்காக ஆண்டவர் நமக்காக வந்திருக்கார். ஸோ நிறைய பாருங்கள், உயிருள்ள சாட்சியை நம்ம கேட்டோம். இதே மாதிரி நம்மளும் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்பாரு கேட்டால் நம்ம ஜோம் பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணாமல் எதுவுமே நடக்காது. நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு செய்தியை கவனிக்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க எரேமியா ஜெயசன். அவர் செய்தியை கொடுப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.